சண்டே மார்னிங் பக்கத்து ஊரில் மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் நேரமாகவே நாங்களும் வந்துட்டோம். நல்ல கூட்டமாக இருந்தது. நல்லா திருப்தியாக கும்பாபிஷேகம் வந்து பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்லான்ட்டு வந்துட்டோம். கும்பாபிஷேக கூட்டத்தை விட சாப்பாடு இடத்துல தான் பயங்கரமான கூட்டம். அப்படியே நாங்களும் லைனில் நின்று சாப்பாடு வாங்கியாச்சு. திருப்தியான சாமி தரிசனம், நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். சன்சிக்கு அடுத்த வாரம் ஹிந்தி எக்ஸாம், அதனால் சண்டே ஃபுல் டே வந்து கிளாஸ் வச்சிடுறாங்க, ஹிந்தி கிளாஸு. அவளை கொண்டு ஹிந்தி கிளாஸில் விட்டுட்டு நாங்கள் 3 பேரும் அப்படியே ஈரோடு வந்துட்டோம். ஈரோட்டில் சோலாருக்கும் பக்கத்தில் இருக்கிற மாணிக்கவாசகர் காலனி இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஏஜி டைல் ஷோரூம் வந்து இருக்குது. டைல்ஸ் ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. நாங்கள் கொஞ்சம் டைல்ஸ் வாங்க வேண்டி இருந்தது, அது பார்க்குறதுக்காக வந்தோம். அப்படியே பார்க்க வந்த இடத்துல உங்களோட டைல்ஸ் ஸ்கின்னரு எங்கள் ஷோரூமில் வைங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் அங்கே வந்து வச்சுருக்கோம். ஈரோட்டில் சோலாரில் மாணிக்கவாசகர் காலனியில் இருக்கிற அந்த கேஏஜி டைல் ஷோரூமில் நம்ம டைல் ஸ்கின்னர் வந்து இருக்குது. நீங்கள் கொரியர் அமௌண்ட் இல்லாமல் வாங்கிக்கலாம். டைல்ஸ் வந்து பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வரும்பொழுதே நாட்டுக்கோழி வந்து எடுத்துகிட்டு வந்தோம். நாட்டுக்கோழியில் தண்ணி குழம்பு கிரேவியும் செஞ்சாச்சு. அப்படியே நம்ம நாய்க்குட்டி பூனைக்குட்டியெல்லாம் பொக்குன்னு போயிடும் இல்லைங்களா, அவனுங்களுக்கும் அந்த தலை காலெல்லாம் எடுத்தாந்து அவனுங்களுக்கும் குழம்பு வச்சுட்டேன். சாப்பிட்டு சந்தைக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஏன்னா சந்தைக்கு போகலைன்னா அந்த ஒரு வாரம் ஓட்ட முடியாது. சந்தைக்கும் போயிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சேரீலேயே இருந்துட்டேன். அம்மா எல்லாம் சேரீ கட்டிட்டு இருக்கும் பொழுது எப்படா ஃபுல் டே கட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் நானும் இன்னைக்கு ஃபுல் டே வியர் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒன்றும் அந்தளவுக்கெல்லாம் நல்லா இல்லாமல் இல்லை, கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. இனி அடிக்கடி சேரீ கட்டலாம் மாட்டே தான் இருக்குதுங்க, பார்ப்போம்.